நான் சாப்பிட்டதுலயே பெஸ்டான முட்டை பெப்பர் ஆனியன் மசாலா இதுதான் சொல்லுவேன். தள்ளுவண்டி கடையில சீக்ரெட்டா செய்வாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ரொம்ப நாளா சர்ச் பண்ணி இப்பதான் கண்டுபிடிச்சேன். அந்த சீக்ரெட்டை தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். 6-7 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு ஜீரகத்தை சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுட்டு 2 தக்காளி பழத்தையும் நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 4-5 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3-4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து நல்லா வதக்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா இதோட அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே சுருள வதக்கி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். நம்ம நார்மலா கிரேவிக்கு சாஸ் எல்லாம் சேர்க்க மாட்டோம். ஆனா இந்த கிரேவிக்கு சாஸ் சேர்த்து பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் சோயா சாஸையும் சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்ல மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. நல்லா இந்த மாதிரி கிரேவி நல்லா காய் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்து மெதுவா முட்டை உடையாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேல ஒரு குத்து கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃபிளேம்ல மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான தள்ளுவண்டி கடை ஆனியன் எக் பெப்பர் மசாலா சூப்பரா ரெடி. தோசை இட்லிக்கு மட்டும் இல்லாம பரோட்டா, நானு, சாதத்தோடையும் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.